இந்த கேக் பார்த்தீங்கன்னா வந்து கொக்கோமெலன் தீம் கேக்கா. இந்த கேக் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஆர்டர் குடுத்துருந்தாங்க. கல்பாக்கம்லேருந்து குடுத்துருந்தாங்க. நான் எல்லாமே செஞ்சு அப்படியே கேக்க எடுத்துட்டு போயிடலாம்னு நெனச்சேன். பட் அப்புறமேட்டா ஐயோ! ட்ராவல்ல ரிஸ்க் ஆயிடும் அப்டின்னிட்டு லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணேன்னா, பேஸ் மட்டும் செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிட்டேன். அம்மா வீட்ல போய் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஆ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சம் கேமராலாம் என்னால கரெக்ட்டா செட் பண்ண முடியல. ஸோ, அப்படியே கையிலேயே புடிச்சிருந்தேன். அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கேமரா எடுக்கிறதுக்கு. ஐசிங் பண்றதுக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா தான் இருந்தது. ரவுண்டா வந்து எப்படி பண்றது கேக்ன்னே ஒரு ஐடியாவே இல்ல. இருக்கவே இருக்கு நம்ம யூடியூப் நம்ம கை கொடுக்கும்ன்னு சொல்லிட்டு, அதில தான் வந்து பார்த்துட்டு ஐசிங் பண்ணியிருந்தேன். கட் பண்ணும்போதெல்லாம் ஈஸியா இருந்தது. பட் அந்த ரவுண்ட் ஷேப் ஐசிங் கிளீனா எனக்கு வரல இன்னுமே கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஃபாண்டன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். பட் ஃபாண்டன் வந்து இப்ப இருக்க பாப்பாக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அது ஹெல்த் வைஸ் நல்லது இல்லன்னு. சரி க்ரீமாவே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். அதனால நான் ஃபுல்லா வந்து க்ரீம்லயே வந்து பண்ணியிருந்தேன். கொக்கோமெலன் ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலான்னு சொல்லியிருந்தேன். டாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, A4 ஷீட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா தெரியாம எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் மாத்தி எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அட் லாஸ்ட் வந்து கேக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வந்திருந்தது. கஸ்டமர் கேக் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.